சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். நாளைக்கு வந்து தமிழர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். ஸோ இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். குறிப்பாக இனிய பொங்கல் நல் குறிப்பாக ஆ, ஐயப்பன் பக்தர்களுக்கு இன்னும் டபுள் சந்தோஷம். ஏன்னா நாளைக்கு வந்து மகர ஜோதின்னு சொல்லப்படுற அந்த நிகழ்வு நாளைக்கு தான் நடக்கும். ஸோ அதை பற்றி சொல்லுங்க சிஸ்டர். ஆ. மகர மாதம்ங்கிறது தை மாதத்த தான் வடமொழியில மகர மாதம்னு சொல்லுவாங்க. அந்த ம். மகர மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு ஐயப்பன் வந்து ஜோதி ரூபமா காட்சி கடவுள் வந்து ஜோதி ரூபமா காட்சி தர்ற மாரி, அந்த அஸ்தமனம் சூரிய அஸ்தமனம் முடிஞ்ச உடனே இந்த ஜோதி ஏற்றப்படும். அந்த இடத்துல ஜோதி ரூபமா ஐயப்பன் தெரியிறாருன்னு அதுக்காகவே எல்லாருமே அந்த அந்த 7 நாட்களும் ரொம்ப கூட்டம் இருக்கும். அதுக்காக முன்னேற்பாடுகள்லாம் சபரிமலையில நடந்துட்டு இருக்கு. இந்த யானை வழிபாத தடத்த கூட எல்லாத்தையும் மடம் மாற்றி விட்டு, யானை போற வழியெல்லாம் கூட மாத்தி விடுவாங்க. இந்த காட்டு விலங்குகள்லாம் இருக்குல்ல, அது அடர்ந்த வனம் தானே ம். சபரிமலைங்கிறது. அந்த வழியெல்லாம் கிளியர் பண்ணி, அப்புறம் எல்லாருமே போலீஸு, அந்த தீயணைப்பு படை வீரர்கள் எல்லாமே எல்லாமே ரெடியா இருப்பாங்க. ஏன்னா காட்டு தீலாம் வந்துரக்கூடாது. இந்த போறவங்க பக்தர்கள் ஏதாவது அடுப்பு மூட்டி நடந்து தானே போவாங்க. ம். சமைப்பாங்களோ, ஏதோ செய்வாங்களோ, அதனால கூட ஏதாவது வந்துரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க எல்லாருமே. எல்லா வழித்தடங்களையும் மாற்றி, அப்புறம் இந்த கருநாகம் இதெல்லாம் கூட ஓடிட்டு இருக்கும். அதெல்லாம் பிடிச்சு இன்னொரு இடத்துல கொண்டு போய் விட்டு, இந்த காட்டு பன்றி இதையெல்லாம் பிடிச்சு கொண்டு போய் இன்னொரு வனத்துல விட்டு, இவ்ளோ முன்னேற்பாடுகள் நடக்குது இந்த பக்தர்களுக்காக. அவ்ளோ கூட்டம் வருவாங்க அப்படின்னு சொல்லி. நடந்தே ம். போவாங்க. யானை போற வழித்தடத்துலலாம். எல்லாம் இந்த மகர ஜோதிய பார்க்கறதுக்கு தான் அவ்ளோ கூட்டமா இருக்கும். அதே மாரி நாளைக்கு அந்த மகர ஜோதி ஏத்துற அன்னைக்கு தான் அந்த நகை ஆபரணங்கள் ஃபுல்லா அந்த வருஷத்துல ஒரே நாள் தான் ஐயப்பனுக்கு போடுவாங்க. அந்த ஆபரண பெட்டிங்கிறது அந்த பந்தல மகாராஜா. அவரோட ம். அவரோட வளர்ப்பு மகன் தானே ஐயப்பன்னு ம். சொல்றாங்க. அப்ப ம். அவருக்கு வந்து மகனுக்கு நெறைய நகை போட்டு பார்க்கணும்னு ஆசை. ஆனா ம். அவரு வந்து ம் தவசியம் அந்த இதுல தானே இருப்பாரு. அவருக்கு இதுலலாம் ஆசை கிடையாது ஐயப்பனுக்கு. ஆன்மீகத்துல தான் இருப்பாரு. அதனால ம். அதுக்கு விருப்பம் இல்லாட்டாலும், அப்பா ஆசைப்படுறாரு. நான் வந்து சபரிமலையில தான் போயிருப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டாருல்ல நடுவுல. அந்த ம். ராஜாட்டேருந்து பிரிஞ்சு. அப்ப கூட நீங்க சபரிமலையில வந்து நீங்க அந்த ஒரு நாள் வேணா போட்டுக்கங்க உங்க ஆசைக்கு. அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் குடுத்துருக்காரு ஐயப்பன். அதனால வருஷா வருஷம் பந்தல மகாராஜாகிட்டேருந்து நேத்தே முந்தின நாளா கிளம்பிடும். அந்த நகை ஆபரண பெட்டி. அது கொண்டு போறதே ஒரு பெரிய விழாவா இருக்கும். அத தலை மேல தூக்கிட்டு போயிட்டு அந்த ஆபரணம் ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா ஆபரணம் பூட்டி அந்த தை மாசம் அந்த 1ஆம் தேதி மட்டும் அப்படி காட்சி தருவார் ஐயப்பன். ரொம்ப அழகா இருக்கும். அத பார்த்துட்டு அது அந்த பூஜை ஆன உடனே அந்த மகர ஜோதி ஏற்றுவாங்க. அந்த மகர ஜோதி ஏற்றுறது வந்து இன்னொரு மலையில அது நடக்கும். அது வந்து ஆதிவாசிகள் கையில தான் அந்த பொறுப்ப குடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தான் அந்த அத்தாரிட்டி குடுத்துருக்காங்க. அத ஏற்றக்கூடியது. அது ரொம்ப விசேஷமானது. ரொம்ப காலம் வரைக்கும் அது தெரியாது. இது யாரு ஏத்துறாங்க, என்ன ஏதுன்னே தெரியாது. இங்க பூஜை நடக்கும், அங்க மகர ஜோதி தெரியும். கடவுள் வந்து ஜோதி ரூபமா அங்க காட்சி தர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பக்தி பாவனையோட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த காட்சி கிடைக்கிறது ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அதுல இருக்கிற ஆன்மீக ரகசியம் என்னன்னு சொல்லுங்க பிரதர். அந்த ம். மகர ஜோதியிலயும் அந்த ஜோதி தரிசனம். ஆதிவாசி கையால ஏத்துறதும். ம். ஸோ ஜோதி தரிசனம் அதுதான் பெரிய விஷயம். ஐயப்பனுக்கு இருக்கிற மகிமைய விட அந்த ஜோதிக்கு அதிக மகிமையா இருக்குது. முருகனை சொல்லும்போது கூட வந்து ஜோதி ரூபம், முருக ஜோதி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. சிவன்னாலே ஜோதி ரூபம் தான். அந்த லிங்க ரூபத்துக்கு அதுதான் அர்த்தமே. ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுடைய மகிமை இல்லையா? அந்த ஒரு நாள் தை தைன்றது கடவுளே இல்லைன்னு சொன்ன கலைஞர் அவர்கள் வந்து தை தான் முதல் நாள் அப்படின்னு போயிட்டாரு. அது கரெக்டும் கூட. ஏன்னா இந்து மதத்துல இந்த தை மாதத்துல இருந்து தான் தேவர்களின் பகல் 6 மாசம். அடுத்த 6 மாசம் தேவர்களின் இரவு அப்படின்னுவாங்க. ஸோ அவரு எதுக்காக சொன்னாரோ அல்லது இது தெரிஞ்சுதான் சொன்னாரோ தெரியல. ஆனா கரெக்டா வச்சிருக்கிறாங்க. ஸோ முத பகல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பகல் எப்ப ஸ்டார்ட் ஆகும்னா சூரியன் வந்தா தான் பகல் ஸ்டார்ட் ஆகும். ஆனா இது எல்லாமே ஞானத்தின் விஷயம். இந்த பகலும் ஞானத்தின் விஷயம் தான். இரவும் ஞானத்தின் விஷயம் தான். அந்த பகலை உருவாக்கக்கூடிய சூரியனும் ஞானத்தின் விஷயம் தான். அந்த ஞானத்தை எடுத்துட்டு வரக்கூடிய சூரியன் தான் கடவுள். உண்மையிலே பொங்கல் சூரியனுக்கான பண்டிகைன்னுவாங்க. அ அதாவது அந்த சூரியனால தான் இங்க வந்து விளைச்சல் வருது. அதனால சூரியன வணங்குறோம். அப்படியெல்லாம் நெறைய பேர் வந்து இட்டுக்கட்டி சொல்லுவாங்க. நன்றி கடவுளுக்கு நன்றி சப்ஸ்டியூட்டா சொல்ற நாள். ஆ ஆமா. க பொங்கல் வச்சு நன்றி சொல்றது. நன்றி சூரியனுக்கும், சொல்றேன்ட்டு. இயற்கைக்கும். ஆ. கலைஞர் கூட இது வந்து தை மாசம் 1ஆம் தேதி தான் அந்த அச்சு மாறுது இல்லையா?
தட்சிணாயனத்துல இருந்து உத்தராயணம் மாறுது அந்த காலம். அத வச்சு கூட அவர் சொல்லியிருப்பாரு கலைஞர். இதுதான் 1ஆம் தேதியா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட். வருஷ பிறப்பா. ஆனா இங்க வந்து மகிமை வந்து அந்த சூரியனுக்கு கிடையாது. அது ஒரு ஜட பொருள். அது எப்பவுமே இருக்குது. அதோடைய வேலைய அது பண்ணிட்டு இருக்குது. ஸோ அப்ப நதியில தண்ணி போகுதுன்றதுக்காக நதிய வணங்கிட்டு இருப்பாங்களா? வணங்குறாங்க. இல்லையா? கங்கைய வணங்குறாங்க. ஸோ அப்படி பார்த்தா கடல்ல இருக்கிற தண்ணியின் மூலமா தான் கவர்ந்து இழுக்கப்பட்டு வருது. இப்ப கடலை வணங்குறாங்களா? ஸோ இப்படி வரும். இதெல்லாம் அது தானா நடக்கிற ஜடப்பொருள். அதுக்கு உயிர் கிடையாது. எதையும் யோசிக்க போறது கிடையாது. நீங்க வணங்குறது அதுக்கு தெரியவும் தெரியாது. அதுக்கு சிந்திக்கிற சக்தி எல்லாம் கிடையாது. அப்ப இதையெல்லாம் பண்ணக்கூடியவர் கடவுள். ஏன்னா, சூரியனை வணங்கினால் அது கிடைச்சிடும்னா, விவசாயிகள் யாருமே கஷ்டப்படக்கூடாது. விவசாயிகள் எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உலகம் ஃபுல்லாவே வந்து விவசாயிகளுக்கு அந்த தட்பவெப்பம் மாறுறதுனால ஏமாத்திக்கிட்டே இருக்குது. அந்த வெள்ளம்லாம் வந்தா பயங்கரமான நஷ்டம் வந்துட்டு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் வந்து இயற்கையே இப்ப வேற மாதிரி இருக்குது. வணங்குறதுனால இயற்கை சரியாயிடுமா? அது அப்படியே தான் இருக்க போகுது. அப்ப இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் வந்து மனிதனுடைய குணம் மோசமாயிடுது. அப்ப அந்த குணத்தை சரிப்படுத்தினா எல்லாம் சரியாயிடும்ன்ற ரகசியத்தை வெளிப்படுத்த தான் கடவுள் வரார். எப்ப வரார் அப்படின்னா 5000 வருடத்தில் கடைசியில வரார். இத கடைசின்னும் சொல்லலாம், ஸ்டார்டிங்னும் சொல்லலாம். பிரம்ம முகூர்த்தம் மாதிரி. இல்ல பிரம்ம முகூர்த்தத்த தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது இரவு தான். முழிச்சுக்கிட்டவங்களுக்கு அது பகல் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஞானசூரியன் இறைவன் வந்த உடனே ஏந்திரிச்சுக்கிறவங்களுக்கு இது பகல். மத்தவங்களுக்கு இது இரவு தான். கலியுக இரவு தான். அப்ப இந்த கடவுள் வந்தது வந்து சங்கம யுகம் அப்படின்னு சொல்லுவோம். கலியுகத்திலிருந்து நம்மள வெளியேத்துறார். கலியுகத்துடைய பழக்க வழக்கமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. இதோடைய நினைவா தான் பைபிள்ல பாத்தீங்கன்னா, எகிப்துல அடிமைகளை வந்து எகிப்த விட்டு வெளியேத்தி எடுத்துட்டு வருவார். பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய இடத்த கொடுக்கிறேன். அந்த இடத்த மாத்துறேன்னு சொல்லல. நான் உங்களுக்கு கொடுக்குறேன், முதல்ல அந்த இடத்த விட்டு வெளில வாங்க. அதை விட்டுட்டு வெளில வாங்கன்றதான் முதல் ஞானம். அது எதை குறிக்குதுன்னா கலியுகத்தை குறிக்குது. ஸோ அந்த கலியுகத்துல குணம் தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், சுயநலம் எல்லாமே. இதுக்கெல்லாம் தாயா விளங்குறது எதுன்னா நான் உடம்புன்ற உணர்வு. அதை அழிச்சிடுங்கன்றார். ஸோ அந்த உடம்பு நான் கிடையாது. இந்த உடலை இயக்கக்கூடிய உயிர் தான் நானு. அததான் ஆத்மான்னு சொல்றாங்க ஹிந்தியில. ஸோ அந்த ஆத்மா தான் கண்ணு வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது. அனைத்து காரியத்தையும் இது வரைக்கும் பண்ணது ஆத்மா தான். இந்த உடம்புல பண்ணாலும் சரி, இதுக்கு முன்னாடி வேற ஒரு உடம்புல பண்ணாலும் சரி, அதுக்கான பலனை இன்னொரு உடம்பு எடுத்தா அதே ஆத்மா தான் அனுபவிக்கும். அந்த பாவம் சேர்ந்துகிட்டே வந்துடுச்சு. உலகமும் மோசமா ஆயிடுச்சு. அப்ப மனித வழி, மதங்களுடைய வழியை ஃபாலோ பண்ணி கீழே தான் வந்தோம். அதனாலதான் அது இரவுன்னு சொல்றது. இது எப்பத்துல இருந்து நடக்குன்னா, கடந்த 2500 வருடமாக இந்த உலகம் இருட்டுல தான் இருக்குது. இது கீதையில வந்து பிரம்மாவின் இரவுன்னு துவாபர யுகத்தையும் கலியுகத்தையும் சேர்த்து. சத்தியுகம், திரேதாயுகம் தான் பிரம்மாவின் பகல். ஏன்னா அப்ப இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது. உடல்ன்ற உணர்வு இல்லாமல் இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நானுன்ற உணர்வுல இருப்பாங்க. ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்ப்பாங்க. அவ்வளவு அழகாக ஆண்கள், பெண்கள் இருப்பாங்க. பணக்காரர்களாக இருப்பாங்க. சின்ன சலனம் இருக்காது, பொறாமை இருக்காது, எதுவுமே இருக்காது. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம். ஆத்மாவிலே கவனம் இருக்கிறதுனால அந்த ஆனந்தம் இருக்கும். சோ அந்த ஆனந்தத்தில் அவங்க மூழ்கி இருக்கும்போது அது தூய்மையான ஆனந்தம். பிறருக்கு துக்கத்தை கொடுத்து வர ஆனந்தம் கிடையாது. அதனால அங்க அனைத்தும் நிரம்பி இருக்கும். அங்க அனைத்தும் நிரம்பி இருக்கிறதா இங்க பொங்கல் பொங்குது அப்படின்னு சொல்ற. அது பொங்கி வழியுது. அங்க இருக்கக்கூடிய செல்வங்கள் அளவற்ற செல்வம். சோ அந்த செல்வத்தை கொடுக்கிறது இந்த சூரியன் கிடையாது, கடவுள் கொடுக்கிறார். அதுக்காகவே கடைசி 100 வருடம் வரார். ஒரு வயோதிகர் உடல்ல வரார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை யார் கேட்கிறாங்களோ அவங்கதான் பிரம்மகுமார் குமாரிகள். இதுல ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா, இப்ப நடிகர் விஜய் அவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவில் ஒரு ஒளி பிறக்கும், அது நம்மை வழி நடத்தும் அப்படின்னு சொன்னார். பைபிள்லயும் அது வரும். இயேசு பிறந்தாருன்றத ஒரு ஒளி தான் வந்து காட்டும். அந்த ஒளி உண்மையிலே சிவனை குறிக்கிறது. ஏன்னா அவருக்கு தான் உடம்பு கிடையாது இல்லையா? அப்ப அங்க என்ன வழி காட்டுறதாக அந்த ஒளியை காட்டுறாங்க. மற்றபடி வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை பார்த்து அது என்ன கரெக்டா இந்த இடத்துல பிறந்திருக்காருன்னு வழியா காட்டும். இல்ல நட்சத்திரம் எதிர வந்தா மனுஷன் தான் நிக்க முடியுமா? இல்லையா? பூமியே இருக்காது. சோ அப்ப இது எதை குறிக்குதுன்னா சிம்பாலிக்கா சொல்லப்பட்டிருக்குது.
இறைவன் வந்து நம்மள வழி நடத்துறார். யார வழி நடத்துறார் இல்லையா? அவர வந்து கோடியில ஒருத்தர் தான் அடையாளம் கண்டுக்கிறாங்க. அப்ப அடையாளம் கண்டுகிட்டு அவர்கிட்ட ஞானத்தை எடுக்கிறவங்க பிரம்மகுமார் குமாரிகள் எடுத்து புரிஞ்சிடுச்சுன்னா அவங்களால மத்தவங்களுக்கு சொல்லாம இருக்க முடியாது. அப்ப சொல்லும்போது நாம தான் அந்த தேவ தூதர்கள், இறைவன் வந்துட்டாருன்ற அந்த செய்தியை, தூதை எல்லோருக்கும் சொல்ற தூதுவர்கள் நாம தான். ஆனா உண்மையிலே கடவுள் தான். அவருடைய செய்தியை அவர் தான் கொடுக்கிறார். அதனால தான் கடவுளே வந்து வழிகாட்டுறாரு. ஒளியே வந்து வழிகாட்டுச்சு அப்படின்னு சொல்றது. சோ எதற்கான வழி? இந்த கலியுகத்துல இருந்து தப்பிச்சு சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழியை காட்டுறார். சோ அப்ப இங்க நமக்கு என்ன அலங்காரப்படுத்துறாரு அப்படின்னா, சொர்க்கத்துல எல்லாமே இருக்கும். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருப்போம். அவ்வளவு ஆடை அலங்காரத்தோட இருப்பாங்க. அதனால தான் விஷ்ணுவை அலங்கார பிரியர்னு சொல்றோம். ஏன்னா சொர்க்கத்தின் முதல் மகாராஜா விஷ்ணு. ஆனா அவரு இப்ப அனைத்தையும் இழந்தவராக இருப்பார். நம்மளா கூட இருக்கலாம். சோ நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்து அப்படி ஆக்குறார். அதனாலதான் விஷ்ணுவும் தவம் பண்ற எப்படி சிவனையும் தவம் பண்ற மாதிரி காட்டுறாங்களோ, அதே மாதிரி விஷ்ணுவும் தவம் பண்ற மாதிரி நிறைய போட்டோ இருக்கும், அல்லது தூங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டும். அந்த தூங்கிட்டு இருக்கிறத தவம் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கலியுகத்தின் எந்த விஷயத்தையும் பார்க்க மாட்டேன், நினைக்க மாட்டேன். அதான் கண்ணை மூடிட்டு இருக்கிறது. சொர்க்கத்தையே நினைச்சிட்டு இருக்குது. ஏன்னா அந்த தூக்கம் ஒரு மயக்க நிலையில இருக்கும். சாதாரண தூக்கம் எல்லாத்தையும் மறந்த நிலை இருக்காது. வேற ஏதோ ஒரு ஆனந்தத்துல மூழ்கின நிலை அது. அது என்னன்னா சொர்க்கத்துக்கு நான் போயிட்டு இருக்கிறேன். அந்த போதையில இருக்குது. இதுதான் ஞானத்தினால நம்மள அலங்கரிக்கிறதுன்றது. இதை இறைவன் கொடுக்கிறார். சோ அதுதான் கரெக்டா அந்த ஜோதி தெரியும் போது இங்கேயும் நீங்க சொன்ன மாதிரி அவ்வளவு அலங்காரம் ஐயப்பனுக்கு போடுறாங்க. சோ அந்த ஐயப்பன் யாரு அப்படின்னா 2 ஆணுக்கு பிறந்தவர். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் அப்படின்றாங்க. ஆனா உண்மையிலே சொர்க்கத்தின் முதல் மகாராஜா விஷ்ணு. சொர்க்கத்துல கடவுள் வர்றது கிடையாது. ஏன்னா அனைத்தும் நிரம்பிய இடத்துக்கு கடவுள் வர தேவையில்ல. துக்கத்துல இருக்கிறவனை காப்பாத்துறதுக்கு தான் வரணும். கலியுகத்தின் இறுதியில வராரு. அந்த விஷ்ணுவா இருந்தவரே மறுஜன்மம் எடுத்து அனைத்தையும் இழக்கும் போது வந்து இந்த ஞானத்தை கொடுத்து நீதான் விஷ்ணுவா இருந்த மீண்டும் ஆகுன்னு நம்ம எல்லோருக்குமே சொல்றாரு. அதை யாரு 100% நம்பி அவர் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்றாங்களோ அவங்க விஷ்ணு ஆகுறாங்க. செய்தி ரொம்ப கடவுள் கொடுக்கிற செய்தியின் சாரம் இவ்வளவுதான். அழியக்கூடிய உடம்பு கிடையாது. நீங்க ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஜோதியை தவிர வேற எதுவுமே மனசுல தெரியக்கூடாது. இந்த உலகத்தின் எந்த கவர்ச்சியும் புத்தியை பிடிச்சி இழுக்கக்கூடாது. அந்த இறைவன் அந்த ஜோதியின் நினைவு தான் உங்களை பிடிச்சி இழுக்கணும். அதை நினைக்க நினைக்கதான் வரும். எடுத்தோடனே வந்துடாது. ஆனா அதுக்கு தடையாக இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அதான் மாயைன்னு சொல்றது. இப்ப மாயை கிட்ட மயங்காம எந்த அளவுக்கு இறைவன் நினைவிலே மூழ்கிறீங்களோ, இதைத்தான் அங்க மகாபாரத யுத்தம், ராமாயணத்துல ராவணனோட யுத்தம், அங்க புனித போருன்ட்டு ஜிஹாத் அப்படின்ட்டு முஸ்லிம் மதத்துல சொல்றது எல்லாமே இதுதான். உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயம். கலியுக கவர்ச்சியில மயங்காம இறைவனோடு புத்தியை இணைக்கிறது. சோ அது அந்த மாதிரி இறைவனை நினைக்கும் போது வர தடை தான் இயேசு கிட்ட சாத்தான் வந்து இந்த உலகத்தையே உனக்கு கொடுக்குறேன் சொல்றது எதுக்கு? கடவுளை நினைக்காத, இங்க பாருன்னு. அப்பால போ சாத்தானே. இதே முருகன் வந்து தவம் பண்ணுவாரு, வேற ஏதோ ஒரு ஞாபகம் வரும், கேள்வி வருதுன்ட்டு போயிடுவாரு. அப்ப எதனால கேள்வி வருது? இங்க இருக்கக்கூடிய விஷயம். இதையே மறக்கல்ல சொல்றாரு. அதுல ஆராய்ச்சி பண்ணா கூட அந்த விரதம் இருக்கும்போது இறைவன் நினைவிலே தானே இருக்காங்க. வேற எந்த மாயை கிட்டையும் மாட்டாம தூய்மையா கடைபிடிக்கிறாங்கல்ல. தூய்மையா இருந்து காலையில எழுந்து குளிச்சு பூஜை பண்ணி சுத்தமான இடத்துலதான் இருப்பாங்க. படுக்கிறது கூட இந்த சௌகரியமான பெட்ல எல்லாம் படுக்க மாட்டாங்க. அது ஒரு தபஸ்யா மாதிரிதான் அதுவுமே. கரெக்ட். இங்க 40 நாள் பண்றாங்க. 40 நாளோ அல்லது இப்போ 1 வாரம் ஆக்கிட்டாங்க. பட் 40 நாள் முதல்ல எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. அது இப்ப இறைவன் கிட்ட ஞானத்தை எடுப்பவர்கள் இந்த ஜென்மம் ஃபுல்லா பண்றதுடைய நினைவு. வெறும் 40 நாள் அவங்க பண்றாங்க. இப்ப ஃபுல்லாவே காமம் இல்லாம, கோபம் இல்லாம, பற்று, பேராசை, அகங்காரம் இல்லாம இருக்கணும். இந்த ஞானத்தை கடவுள் தன்னுடைய குழந்தைங்களுக்கு கொடுக்கிறார். அவர் ஒரு வயோதிகர் உடல்ல வர்றாரு. அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா யாருன்னா சொர்க்கத்தில் முதல் நாராயணன். ஏன்னா அங்க நாராயணன் வம்சம் அது, ராஜ்யம் அது. 1ஆம் நாராயணன், 2ஆம் நாராயணன்ட்டு அவங்களுடைய வம்சம் தான் ஆட்சி செய்யும். அதுல ஆதி நாராயணன் சொல்றோம் இல்லையா? சோ முதல்ல வந்த நாராயணன். அவருடைய கடைசி ஜென்மத்துலதான் சிவபெருமான் அவருக்குள்ள பிரவேசமாகி நீதான் நாராயணனா இருந்த, மீண்டும் நாராயணன் ஆகு அப்படின்னு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அப்ப யாரு? விஷ்ணுவாய் இருந்தவர். இப்ப விஷ்ணு கிடையாது. அப்ப விஷ்ணுவா இருந்தவர் உடலில் சிவன் வருகிறார். ஏன்னா சிவன் நம்மள மாதிரி தாயின் கர்ப்பத்துல பிறக்கிறது கிடையாது. அதனால அவர் உடம்புல வர வேண்டியதா இருக்கு.
அப்ப சிவத்தந்தை யார் உடல்ல வராரோ அவர் தாய் ஆகிறார் சிவனுக்கு உடம்பு கொடுக்கறதுனால. சோ தாய் தந்தை இணைந்துதான் குழந்தை பிறக்கும் இல்லையா? அது சொர்க்கத்துல தூய்மையா பிறக்கும், காமம் இல்லாம. நரகத்துல காமத்தினால பிறகுது. பட் எப்படியா இருந்தாலும் தாய் தந்தையின் மூலமா தான் பிறகுது. அதே மாதிரி இங்க சிவத்தந்தை பிரம்மா உடலை பயன்படுத்தி இந்த ஞானத்தை கொடுக்கும்போது பிரம்மா தாய் ஆகுறாங்க. இந்த ஞானத்தை கேட்கிறவங்க அவருடைய குழந்தைகள். ஐயப்பன் ஆவர். ஐயப்பன்றது ஒருத்தர் கிடையாது இல்லையா? அப்ப இறைவன், அப்ப இதுதான் சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து பிறந்தாங்க. நிறைய பேர் நாஸ்திகர்களும் அறிவு இருக்குதா, ஒரு 2 ஆணுக்கு எப்படி குழந்தை பிறக்க முடியும், அது எழுதணும் உனக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தான் தெரியும். அவங்களுக்கு காட்சி கிடைக்கிறது அப்படியே உண்மையா எழுதிடுறாங்க. இத பின்னாடி கடவுள் வந்து சொல்லும்போது புரிஞ்சுக்கிட்டோன்ட்டு. அது இப்ப சொல்றோம். ஆனாலும் கோடியில சிலர் தான் இதை புரிஞ்சுக்குவாங்க. அந்த கோடியில சிலர் தான் சொர்க்கத்துக்கு வர முடியும். ஏன்னா பேசுறது கடவுள்ன்ற அந்த நிச்சய புத்தி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த கேள்வியும் கேட்காம நம்ம ஏத்துக்கும். ஒண்ணுமே கஷ்டத்தை கொடுக்கல. ஆத்மான்னு ஒண்ணு வந்து இறைவனை நினைச்சுக்கிட்டா எல்லா காரியத்தையும் பண்ணதான் சொல்றாரு. காட்டுக்கு போக சொல்ல, குடும்பத்தை விட்டுட்டு போக சொல்ல, குடும்பத்தை பார்த்துக்கோங்க, எல்லாம் பண்ணுங்க. இறைவன் நினைவுல இருங்க. ஏன்னா உலகம் அழிஞ்சு சொர்க்கமாக போகுது. அப்ப நம்மளுதுன்னு நினைக்கிற எல்லாம் அழிய போகுது. அப்ப அந்த நேரம் உங்களுக்கு வலிக்கும் இல்லையா? அந்த வலி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இறைவன் நினைவிலே இருக்க சொல்றது. அது கீதையிலே இருக்கும். கடைசியில எல்லா ஜீவராசிகளும் எனக்குள் ஒடுங்கும், பிறகு என்னிலிருந்து வெளிப்படும் அப்படின்னு. இத வந்து விஷ்ணு சொல்ல முடியாது, அதேதான். சிவன் தான் சொல்ல முடியும். ஊழி காலத்துல அனைத்தும் ஒடுங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட். சைவ சித்தாந்தத்திலயும் அது ஒடுங்கன்றது இந்த இடம் பரந்தாமம். இததான் பரலோகம்னு கிறிஸ்தவர் சொல்றாங்க. போக போறது ஆத்மா, உடம்பு கிடையாது. அதனால்தான் ஆத்மான்னு ஒண்ணு வந்து நினைக்க 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 இந்த சரீர கவர்ச்சி எல்லாம் விடுபட இதோடைய குழந்தை குட்டி தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், பொறாமை எல்லாமே. சோ இந்த குணம் ஃபுல்லா போய் நானும் பரிசுத்தமான ஜோதி, என்னுடைய அப்பாவும் பரிசுத்தமான ஜோதி. அவரை நினைக்க நினைக்க உடல்ன்ற உணர்வு ஃபுல்லா மறந்துட்டாலே அந்த பயமும் இருக்கு. உடல் உணர்வு இருக்கும்போது தான் பயம், கவலை எல்லாம் வரும். சோ அந்த நிலையில உலகம் அழியும் போது நாம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த நேரம் நம்ம மூலமாக காட்சி கிடைக்கும் மற்றவர்களுக்கு. இப்ப மகர ஜோதி பாக்குறாங்க இல்லையா? கடைசியில ஒவ்வொரு இறைவனுடைய குழந்தைகளும் ஜோதியாக தெரிவாங்க. அந்த நிலையை அடையும் போதுதான் அவங்களுக்குமே நிச்சய புத்தி வரும். ஏன்னா இப்ப ஞானத்தை சொல்றோம், இப்ப எல்லாரும் கேட்க மாட்டாங்க. கண்ணு முன்னாடி பார்த்தா கேட்பாங்களே. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய இஷ்ட தெய்வமாக நம்மள வந்து கடவுள் காட்சி காட்டுவார். நாம பண்றது கிடையாது அது. இறைவன் சொல்ற மாதிரி நாம இருந்தா நம்மள அவரு வெளிப்படுத்துவார். இப்ப ஒரு கிறிஸ்தவர் வர்றாருன்னா இயேசுவா நம்ம தெரியும். ஒரு ஐயப்பன் பக்தர் வர்றாருன்னா ஐயப்பனா தெரியும். சோ அப்ப கண்ணு முன்னாடி பார்த்தாங்கன்னா நம்பிடுவாங்க. சோ இவ்வளவு ரகசியம் இருக்குது. கடவுளே வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அப்ப இங்க என்னன்னா இறைவன் நினைவுல இருந்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை வெல்றதுதான் கஷ்டம். நிரந்தரமா நினைவுல இருக்கணும். இந்த கஷ்டமாக இந்த இலக்கை, உயர்ந்த இலக்கு, நாராயணன் ஆகணும்ன்ற இலக்கு. அதனால உயரமான இடத்துல ஐயப்பனை வச்சுட்டு அங்க போற பாதை அவ்வளவு ஒரு கரடு முரடான பாதையா காட்டுறாங்க. ஆனா அதுக்கும் போக மக்கள் தயாரா இருக்கிறாங்க. ஆனா இங்க காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை விடணும்னா விட மாட்டாங்க. விடுறவங்க ஐயப்பன் ஆயிடுவாங்க, மற்றவர்கள் ஐயப்பனுக்கு பக்தர் ஆயிடுவாங்க. சோ பக்தன் ஆக போறீங்களா, ஐயப்பனாகவே ஆக போறீங்களான்றது உங்க கையில தான் இருக்குது. ஐயப்பன்றது இறைவனுடைய குழந்தை. குழந்தை ஆக போறீங்களா அல்லது அந்த குழந்தைக்கு பக்தர் ஆக போறீங்களா? இப்ப பக்தராகி கடைசியில காட்சி தெரியணும்னு சொல்லிட்டு காட்சி கிடைச்சவங்க தான் அடுத்த கல்பம் வரும்போது ஐயப்ப பக்தர் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி விரதம் இருந்து மறுபடியும் அடுத்த கல்பத்துல பக்தராகவே அந்த சபரிமலைக்கு போக திரும்ப பக்தராகவே இருப்பாங்க. சொர்க்கத்துக்கு வர முடியாம போயிடும். சோ அதனால இவ்வளவு நாள் நம்ம எல்லாருமே பக்தி தான் பண்ணோம். பக்தி பண்ணதே கடவுளை பார்க்கணும் தான். அவர் வந்துட்டார், ஜோதியா வந்துட்டார், வழி நடத்துறாரு. வரும்னு சொல்லிக்கிட்டே இருந்துட்டா அவர் வந்துட்டு போயிடுவார். அப்புறம் சாகும்போது சங்கரா சங்கரான்னு அழுது பிரயோஜனம் கிடையாது. ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பிரதர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.